புதன்கிழமை வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியின் சிறப்பு கலந்துரையாடல் பகுதியோடு இணைந்திருக்கின்றீர்கள். அந்த வகையில் இன்று எங்களோடு இணைந்திருக்கின்றார் கொழும்பு வலய கல்வி காரியாலயத்தின் ஆலோசனை மற்றும் தொழில் வழிகாட்டல் வளவாளர் திருமதி மயிலேந்திரன் உஷா பாரதி அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கீங்க? அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் கரியர் ஃபேர் அப்படின்ற ஒரு நிகழ்வு இடம்பெற்றிருந்தது. அது பற்றியான விவரங்களை தொடர்ந்து பார்க்கலாம். அதாவது இந்த ஆலோசனையும் வழிகாட்டலும் தொடர்பாக இந்த கரியர் ஃபேர் போன்ற நிகழ்வை ஏற்படுத்துவதற்கான நோக்கம் என்ன? அந்த நிகழ்வு எவ்வாறானதாக அமைந்திருந்தது? கரியர் ஃபேர் என்ற ஒரு நிகழ்வை நாம் இது முதன்முறையாகத்தான் கல்வி காரியாலயத்தின் ஊடாக நடாத்தி இருக்கிறோம். இதன் நோக்கத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், சாதாரணமாக மாணவர்களுக்கு மத்தியில் தொழில் வழிகாட்டல் என்பது மிகவும் ஒரு குறைவாகத்தான் இருக்கிறது. அதாவது நாங்கள் படிக்கிறோம், நாங்கள் எந்த தொழிலுக்கு போகணும் என்ற ஐடியான்றது அவங்களுக்கு ரொம்ப குறைவு. பாடசாலை மட்டங்களில் சில பாடசாலைகளில் இந்த ஃபேர் நடந்து கொண்டு தான் இருக்கிறது வருடத்திற்கு ஒரு முறை. ஆனால் சில பாடசாலைகளை இதை நடாத்துவது என்பது மிகவும் கடினமான ஒரு விடயம். அப்போ இதை கருத்தில் கொண்டுதான் அதாவது மாகாண கல்வி திணைக்களம் நிதியை ஒதுக்கி ஒவ்வொரு வலயத்துக்கும், அதாவது மாகாணத்தில் உள்ள 11 வலயங்களுக்கும் இந்த நிதியை வழங்கி இவ்வாறான நிகழ்வுகளை நடாத்தி மாணவர்களுக்கு மத்தியில் உள்ள, இப்போ நாங்கள் சொல்லுவோம் டிமாண்ட் ஜாப்ஸ் என்று சொல்லி, அந்த ஜாப்ஸ் என்னன்றது சம்பந்தமான விழிப்புணர்வு கூட எமது மாணவர்களுக்கு மத்தியில் மிகவும் குறைவாக இருக்கிறது. அதனால் அதை தெளிவுபடுத்துவதற்காகவும் அந்த துறைகளுக்கு செல்வதற்கு என்னென்ன தேவையோ, தகுதிகள் என்னென்னவோ அந்த தகுதிகளை வளர்த்து கொள்வதற்காகவும் மேலும் மாணவர்களை விழிப்புணர்வு படுத்தி அவர்களுக்கு என்னென்ன திறமை இருப்பதென்பதை அடையாளம் கண்டு அந்த தொழில் துறையை தேர்ந்தெடுப்பதற்காகவும் தான் நாங்கள் இந்த கரியர் ஃபேர் என்ற ஒரு நிகழ்வை நடத்துகின்றோம். நிச்சயமாக. இப்போ இந்த மாதிரியான நிகழ்வுகள் ஏற்படுத்தப்படுவதற்கு முன்பாக எவ்வாறான நிகழ்வுகள் ஏற்படுத்தப்பட்டிருந்தது இந்த கரியர் ஃபேர் தொடர்பாக? அதாவது கரியர் ஃபேர் தொடர்பாக நாங்கள் பாடசாலைகளுக்கு சென்று அந்த மாணவர்களுக்கு இது தொடர்பான விழிப்பூட்டல்களை நாங்கள் செய்து கொண்டிருந்தோம். ஆனால் எல்லா பாடசாலைகளையும் எங்களுக்கு கவர் பண்ணுறதுன்றது மிகவும் கடினமான ஒரு வேலையாகவே இருந்தது. அதனால் எமக்கு இந்த வழங்கப்பட்ட இந்த சந்தர்ப்பமானது எல்லா மாணவர்களுக்கும் இதை வழங்குவதற்கு ஒரு பெரிய சந்தர்ப்பமாகத்தான் நாங்கள் இதை கருதுகிறோம். தற்போதைய வேலைப்பாடுகள் தொடர்பாக எங்களுக்கு சிறு விளக்கங்களை தர முடியுமா? அதாவது ஆலோசனை மற்றும் தொழில் வழிகாட்டல் என்ற இந்த பிரிவானது பாடசாலைகளுக்கு மத்தியில் இப்பொழுதுதான் பிரபலமாகிக் கொண்டு வருகிறது. அதாவது எமக்கு பாடசாலைகளுக்குள் 300 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியரை நியமிக்க வேண்டும் என்ற ஒரு சுற்று நிரூபம் இருந்தால் கூட அந்த நிரூபத்திற்கேற்ப எம்மால் ஆசிரியர்களை ஒதுக்குவதற்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. அதற்கு காரணம்தான் ஆலோசனை மற்றும் தொழில் வழிகாட்டல் ஆசிரியர்களின் பற்றாக்குறை. அதனால் நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், இருக்கிற ஆசிரியர்களை வைத்துக்கொண்டு தான் இதை செய்து கொண்டு போகிறோம். அப்போ இருக்கின்ற ஆசிரியர்கள் என்று சொல்லும் போது வேறு வேறு பாடங்கள் அவர்கள் கற்பித்து கொண்டிருப்பார்கள். அந்த துறையில் அவர்கள் நன்கு தேர்ச்சி பெற்றிருப்பார்கள். இந்த துறையில் சில நேரங்களில் அவர்களுக்கு தேர்ச்சிகள் இருக்காது. இப்பொழுது 4 வருடங்களாக குரு சவிய என்ற ஒரு திட்டம் எமது மாகாணத்தின் ஊடாக நடைபெற்று கொண்டிருந்தது. முதலாவது குருசவிய மாகாண மட்டத்தில் நடந்தது. 2, 3 அது நடந்து முடிந்தது. 4வது குருசவிய வேலை திட்டம் 30 ஆசிரியர்களை பயிற்றுவிப்பதற்காக கொழும்பு வலயத்திற்கு பொறுப்பை கொடுத்திருக்கிறது. அதனூடாக 30 ஆசிரியர்கள் ஒவ்வொரு வருடமும் பயிற்றுவிக்கப்படுவார்கள். அப்பொழுது அவர்கள் அந்த பாடசாலைகளுக்கு சென்று இந்த அறிவையும் பெற்றுக்கொண்டு மாணவர்களுடன் தங்களுடைய பாடத்தையும் கற்பித்து கொண்டு இந்த துறையையும் செய்து கொண்டு செல்வதற்கு இலகுவாக இருக்கு. அது ஒரு விடயமாக இருக்கிறது. அதே போலவே தொழில் வழிகாட்டல் தொடர்பான ஒரு விழிப்புணர்வு புரோகிராமும் நடைபெற்றது. இதில் தேசிய கல்வி நிறுவனம்
இணைந்து 60 ஆசிரியர்களை பயிற்றுவித்தது. அந்த 60 ஆசிரியர்களும் மேலும் ஆசிரியர்களை பயிற்றுவிக்கின்றார்கள். இதில் சிங்கள மொழி மூலம் தான் நடைபெற்றது. எதிர்வரும் மாதங்களில் தமிழ் மொழி மூலமான பயிற்றுவிப்புகளும் நடைபெற இருக்கிறது. சரி, இவ்வாறான கல்வி திட்டங்களின் மூலமாக, இந்த தொழில் தொடர்பான கல்வி திட்டங்களின் மூலமாக மாணவர்களின் மத்தியில் எவ்வாறான மாற்றத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது? நிச்சயமாக இது நாள் வரைக்குமே மாணவர்கள் தங்களுக்கு தெரிந்த ஒரு தொழிலைத்தான் கூறிக்கொண்டிருந்தார்கள். இப்பொழுது தங்களுடைய விருப்பு மற்றும் அவர்களது நாம் கரியர் கீ என்ற ஒரு டெஸ்ட் செய்வோம். அதில் தொழில் ஆர்வம், அவர்களது ஆர்வத்தையும் அந்த கரியர் டெஸ்ட் மூலம் பார்த்து நாங்கள் அதை அனலைஸ் பண்ணி கொடுப்போம். நீங்கள் இந்த துறையை தேர்ந்தெடுத்தால் உங்களுக்கு மிகவுமே விருப்பத்தோடு ஒரு தொழிலை தேர்ந்தெடுக்கலாம் என்று அந்த தொழிலை தேர்ந்தெடுக்கும் போது டிமாண்ட் ஜாப்ஸ், நான் ஏற்கனவே கூறியது போல் அந்த டிமாண்ட் ஜாப்ஸுக்குள் மாணவர்கள் செல்வதற்கான ஆர்வத்தை மிகவும் காட்டுகிறார்கள். எதிர்வரும் காலங்களில் எல்லா துறைகளும் சிறந்து விளங்கும் என்று சொல்வதற்கு இல்லை. அப்ப டிமாண்ட் ஜாப்ஸ் என்னென்று நாங்கள் தெரிந்து கொண்டால் மாணவர்களுக்கு மத்தியில் அதை நாம் அறிவுறுத்தும் போது மாணவர்கள் அந்த துறையை தேர்ந்தெடுப்பதற்கு மிகவும் இலகுவாக இருக்கிறது. இந்த நீங்கள் கூறியிருந்தீர்கள் டிமாண்ட் ஜாப்ஸ் என்று, அவ்வாறான தொழில்துறைகளாக நீங்கள் அடையாளம் கண்டு மாணவர்களுக்கு அறிவுறுத்தும் துறைகள் எவ்வாறானதாக இருக்கின்றன? அந்த கல்வித்துறை முக்கியமாக நாம் கூற வேண்டும். கல்வித்துறை எப்பயுமே டிமாண்ட் ஜாப்ஸா தான் இருக்கும். அதோட ஏஐ, ஐடி அந்த மாதிரியான துறைகள், டேட்டா சயின்டிஸ்ட் அந்த துறைகள் எல்லாமே டிமாண்ட் ஜாப்ஸ் என்ற அந்த துறைக்குள் வருகிறது. இந்த தொழில்நுட்பத்தை சார்ந்த துறைகளை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது ஏதாவது நீங்கள் சவால்களுக்கு முகம் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றதா? நிச்சயமாக. ஏனென்றால் நான் ஏற்கனவே கூறியது போல பல பாடசாலைகளில் இந்த தொழில்நுட்பம் தொடர்பான அதாவது நாம் ஒரு கம்ப்யூட்டர் எடுத்தோம் என்று சொன்னால் அந்த கம்ப்யூட்டர் இருக்கும். அநேகமான பாடசாலைகளில் எமக்கு அந்த வளங்கள் மிகவும் குறைவாக இருக்கிறது. அப்படியான சந்தர்ப்பங்களில் எமது மாணவர்களுக்கு நிறைய இடர்பாடுகளை சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வருகிறது. பாடசாலையில் அவர்கள் அதை செய்தாலும் பிராக்டிக்கல் நாலேஜ் என்பதை வீட்டில் போய் செய்யும் போது நிறைய இடர்பாடுகளை சந்திக்கக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறான வேலை திட்டங்கள் நாடளாவிய ரீதியில் எல்லா மாகாணங்களிலும் இடம்பெறுகின்றதா அல்லது இந்த கொழும்பு வலயத்திற்குள் மாத்திரம் இடம்பெறக்கூடியதாக இருக்கின்றதா? மேல் மாகாணத்தில் 11 வலயத்திலும் இது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதாவது வருடா வருடம் அவர்கள் ஒதுக்கும் நிதியை பொறுத்து ஒரு சில மாகாணங்களுக்கு இது போய் சேர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. இவ்வாறான கல்வி திட்டங்கள், தொழிற்திட்டங்களை பயின்ற மாணவர்கள் இந்த பாடசாலை கல்வியை நிறைவு செய்தவுடன் வெளியில் சென்று இலகுவானதொரு தொழில் வாய்ப்பை பெற்றுக்கொள்கின்றார்களா? அவர்களுடைய தொழில் வாழ்க்கையானது எவ்வாறானதாக அமைந்திருக்கின்றது? நிச்சயமாக. நாம் ஓஎல் படிக்கும் போதே நாம் இந்த தொழில்துறை சார்ந்த நிபுணர்களையும் இந்த தொழில் வழிகாட்டல் ஆசிரியர்கள் மூலமாக நாம் சில நிறுவனங்களை அழைத்து கொண்டு பாடசாலைகளுக்கு சென்று அவர்களுக்கு இதுக்கான விழிப்புணர்வொன்றை செய்யும் போது அவர்கள் அந்த தகவல்களை பெற்றுக்கொண்டு மறுபடியும் மாணவர்களை அழைத்து இதற்கான தொழில் பயிற்சிகளை பெற்று அவர்கள் மூலமாக நிறுவனங்களுக்கும் அனுப்பப்பட்டு ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கும் மாணவர்கள் அநேக மாணவர்கள் இருக்கிறார். நிச்சயமாக மகிழ்ச்சிகரமான விடயமாக அமைந்திருக்கின்றது. நீங்கள் கூறியிருந்தீர்கள் இந்த ஆசிரியர்களுக்கான பயிற்சிகள் இடம்பெறுகின்றது. அந்த பயிற்சிகளை தொடர்ந்து அவர்கள் மாணவர்களுக்கான தொழில் வழிகாட்டல்களில் ஈடுபடுகின்றார்கள் என்று. அவ்வாறான ஆசிரியர்களுக்கு நீங்கள் ஏதாவது கருத்துக்களை கூற விரும்புகின்றீர்களா? அதாவது 300 மாணவர்கள் இருக்கும் ஒரு பாடசாலையில் ஒரு ஆசிரியர்களை நாங்கள் ஆலோசனை மற்றும் வழிகாட்டலுக்கு நியமிக்க வேண்டும் என்ற அந்த சுற்று நிரூபம் இருந்தாலும் எமது ஆசிரியர்கள் பாடங்களையும் நடத்தி கொண்டு தான் இதை செல்கின்றார்கள். ஏனெனில் அதிபர்களுக்கு இருக்கும் சவால்கள், ஆசிரியர்களுக்கு இருக்கும் சவால்கள் எல்லாவற்றையும் பார்க்கும் போது எமது கவுன்சிலர்ஸ் என்ற இந்த ஆலோசனை மற்றும் தொழில் வழிகாட்டல் ஆசிரியர்கள் மிகவும் கடினமான ஒரு சூழ்நிலைக்கு மத்தியில் தான் இந்த பாடங்களை, இந்த ஆலோசனைகளை வழங்குகிறார்கள். அவர்கள்
அதிபருடன் இணைந்து அந்த பாடசாலையின் தேவையையும் அறிந்து செய்து கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி நான் இதை கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் இது எங்களுக்கு மிகவும் சவாலான ஒரு விடயம். எல்லா பாடசாலைகளுக்கும் இதை எங்களுக்கு வழங்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோம். கரியர் கவுன்சிலர் ஒரு இருக்க வேண்டும், ஆனால் எங்களால் தற்போதைக்கு அந்த நிலைமையை பூர்த்தி பண்ண முடியாமல் இருக்கின்றோம். நேற்றைய தினம் இந்த கொழும்பு வலயத்திற்கு உட்பட்ட மகாநாம கல்லூரியில் எடுகேர் என்ற செயற்திட்டமானது வெற்றிகரமாக நடைபெற்றிருந்தது. அது பற்றியான தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியுமா? நேற்றைய தினம் எடுகேர் 2025 என்ற நிகழ்வை நாங்கள் நடாத்தி இருந்தோம். இந்த நிகழ்வானது குறுகிய காலத்தில் தான் நாங்கள் இதை ஒழுங்கு செய்திருந்தோம். அதில் கிட்டத்தட்ட 40 நிறுவனங்கள் எமது பாடசாலை மாணவர்களுக்கு அவர்களது தகவல்களை தெரிவித்திருந்தார்கள். அதாவது நிறுவனங்களின் உள்ள அதிகாரிகள் அங்கே வருகை தந்திருந்தார்கள். அத்தோடு துறையை சார்ந்த நிபுணர்கள் தொழில் சம்பந்தமான விளக்கங்களை கொடுத்திருந்தார்கள். அதே நேரம் கரியர் கீ டெஸ்ட் என்பதை நாங்கள் அங்கே நடத்தி இருந்தோம். இதில் முக்கியமாக குறிப்பிட வேண்டிய ஒரு விடயம் என்ன என்று சொன்னா, சில பாடசாலைகளில் எந்த மொழியில் பாடசாலை இருக்கிறதோ அந்த மொழியில் மாத்திரம் தான் இது நடைபெறும். ஆனால் இந்த வருடம் எங்களுக்கு உண்மையாகவே மிகவும் மகிழக்கூடிய ஒரு வருடம். ஏனெனில் 2-3 மொழிகளிலுமே நாங்கள் இந்த கரியர் கீ டெஸ்டையும் நாங்கள் செய்தோம். அதே நேரம் எமக்கு நிபுணர்களை சந்தித்து கதைக்கக்கூடிய நல்ல ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைத்தது. மொழிபெயர்ப்போடு நாங்கள் அதை வழங்கியிருந்தோம். மாணவர்கள் ஆர்வத்துடன் அதில் பங்கு பெற்று இருந்தார்கள். அதிபர்கள் எங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு வழங்கியிருந்தார்கள். ஆசிரியர்கள் எங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு வழங்கியிருந்தார்கள். முக்கியமாக சொல்ல வேண்டும், மகாநாம கல்லூரியின் அதிபர் எங்களுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பை வழங்கியிருந்தார். இந்த செயற்றிட்டத்தின் போது இந்த மாணவர்களுடைய செயற்பாடு எவ்வாறானதாக இருந்தது? அவர்கள் இவ்வாறான விடயங்கள் பொதுவாக பாடசாலைகளில் நடத்தப்படுவது குறைவாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுடைய மனநிலை எவ்வாறானதாக இருந்தது? அதிகமான மாணவர்கள் எங்களுக்கு கூறி சென்ற ஒரு விடயம், இதற்கு முன் நாங்கள் இவ்வாறான விடயங்களை கண்டதில்லை, இது எங்களுக்கு ஒரு புதிய விடயமாக இருக்கிறது, நிறைய நாலேஜை நாங்கள் இதிலிருந்து பெற்றுக்கொண்டோம், எதிர்வரும் காலங்களிலும் இவ்வாறான நிகழ்வுகளை நடாத்தினால் எமக்கு மிகவும் உதவியாக இருக்கும். ஏனெனில் சில நிறுவனங்களுக்கு பாடசாலை ஆசிரியர்கள் அழைத்து செல்கிறார்கள். ஆனால் எல்லா நிறுவனங்களுக்கும் எல்லோராலும் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அவ்வளவு நிறுவனங்களையும் நாம் ஒரே மைதானத்துக்கு அழைத்து இவ்வாறான நிகழ்வுகள் நடாத்தும் போது மாணவர்களுக்கு அது பெரிதும் உறுதுணையாக இருந்தது என்ற தகவல் எங்களுக்கு கூறக்கூடியதாக இருக்கு. நிச்சயமாக. இந்த கரியர் கீ டெஸ்ட் என்ற ஒரு டெஸ்டை பற்றி கூறியிருந்தீர்கள், அது பற்றியான விளக்கத்தை எங்களுக்கு தர முடியுமா? கரியர் கீ டெஸ்ட் என்று சொல்றது 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நாம் செய்யும் ஒரு பரீட்சை. அவர்கள் உயர்தரத்தில் தங்களது துறையை தேர்ந்தெடுப்பதற்காக இந்த பரீட்சையானது நடாத்தப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், உயர்தரத்தில் நாங்கள் 4 பிரிவில் ஒரு பிரிவை நாங்கள் தேர்ந்தெடுப்போம். அதாவது கணிதம், விஞ்ஞானம், கலை, அதற்கு பிறகு ஐடி போன்ற பாடங்களை நாங்கள் தேர்ந்தெடுக்கின்றோம். அங்கு தேர்ந்தெடுக்கும் போது எனக்கு என்ன விருப்பம் இருக்கிறது, என்னுடைய திறமை என்ன என்பதை அடையாளம் காண்பதற்காக அந்த கரியர் டெஸ்டை செய்து அதை நாங்கள் அனலைஸ் பண்ணுவோம். அதாவது இந்த டெஸ்ட் மூலம் இந்த பிள்ளைக்கு இந்த துறைக்கு சென்றால் அதிகமாக விருப்பத்தோடு வேலை செய்ய முடியும் என்பதை நாங்கள் அந்த டெஸ்ட் மூலம் அறிந்து அதுக்கு பிறகுதான் அந்த மாணவருக்கு அந்த துறையை தேர்ந்தெடுப்பதற்கு உதவி செய்கின்றோம். நிச்சயமாக மாணவர்கள் மத்தியில் இவ்வாறான செயற்றிட்டங்கள் தொடர்ந்தும் நடைபெற வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது. அந்த வகையில் இன்று எங்களுடன் ஏராளமான தகவல்களை பகிர்ந்திருந்தார்கள். எடுகேர் மற்றும் கரியர் கேர் பற்றின தகவல்களை எங்களோடு வழங்கியிருந்த திருமதி மயிலேந்திரன் உஷா பாரதி அவர்களுக்கு இவ்வேளையில் நாங்கள் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. தொடர்ந்தும் இடைவேளையை தொடர்ந்து 2வது கலந்துரையாடல் பகுதியோடு இணைந்து கொள்ளுங்கள். ராஜா அண்ணா உங்களோடு இணைந்து கொள்வார்.